ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சேஃப்டி ஃபஸ்ட் மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். சேஃப்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளை நம்ம தற்காத்து கொள்ளணுன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளை நம்ம சேஃப்டியாக வச்சுக்கிறது. சேஃப்டி தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முதல் விஷயம் சேஃப்டி தான். அதனால் நம்மளை நம்ம சேஃபாக பார்த்துக்கிறது, நம்மக்கிட்ட இருக்க பொருளை நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கிறது, நம்ம உடம்பை நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கிறது, நம்மளோட ஹெல்த்தையாக நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை பற்றி ஒன்று ஒன்றா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம எப்படி சேஃப்டியாக பார்த்துக்கிறது. நம்ம எல்லோரும் ஒரு ஸ்லோகன் நம்ம படிச்சிருப்போம். எப்படின்னா, நில் கவனி செல் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். நம்ம ஒரு செயலோ ஒரு வேலையோ தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு அதை நின்று கவனித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிற்கணும், கவனிக்கணும், அதுக்கப்புறம் தான் செல்லணும், இல்லைனா செயல்படுத்தணும். அந்த மாதிரி நம்ம சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இந்த மாதிரி நம்ம அதை ஃபாலோ பண்ணோன்னா நம்ம செய்கிற செயலில் நம்மளோட கவன சிதறவுகள் எதுவும் இருக்காது. இதனால் நம்மளோட ரிசல்ட் என்னவாக இருக்குன்னா, அந்த வரக்கூடிய ரிசல்ட் எப்படி இருக்குன்னா, நமக்கு வர ரிசல்ட் ரொம்ப நல்லா வரும். ஸோ அதனால் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் எதுன்னா, நம்மளோட உடம்பை நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கணும். நம்மளோட உடம்பை நம்ம ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கணும் அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, உணவு, இதெல்லாம் நம்ம கவனித்தோம்னா நம்மளோட உடம்பை நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கலாம். எதை சாப்பிட்லாம், எதை சாப்பிடக்கூடாதுன்றது நம்ம உரிமை தான். ஆனாலும் எது என் உடம்புக்கு நல்லது, இது சாப்பிட்டா நல்லா இருக்குமா, அது சாப்பிட்டா நல்லா இருக்குமா அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. அது நமக்கு எது ஆரோக்கியமானதாக இருக்கோ அதை சாப்பிட்டோன்னா நம்ம உடம்பு நல்லாயிருக்கும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் நம்மளோட அறிவையும் நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கணும். நமக்கு அறிவு நம்மக்கிட்ட நமக்கு சில விஷயங்கள்லாம் அறிவு இருக்கும். அதை நல்ல விஷயங்களை செயல்படுத்தினா அதில் நம்ம நல்ல விஷயங்களுக்கு செயல்படுத்தினா நம்ம அந்த விஷயங்களில் மேலே வருவோம். அதே நம்ம கெட்ட விஷயங்களில் நம்ம அறிவு செலுத்தணுன்னா அந்த விஷயங்களில் நம்ம கெட்டதான், நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நல்ல விஷயங்களில் நம்ம அறிவை செலுத்துவோம். அதோட ரிட்டன் என்னவா வரும்னா நல்லது தான் நமக்கு வரும். நல்லதே செய்வோம், நல்லதே செயல்படுத்துவோம், நல்லதே சொல்வோம். நன்றி.